ஓகே, கேரளா டு மணாலி பாயிண்டில் நீங்கள் 52வது நாள். கைடு வேறு திருப்பி பார்க்குறாரு. நேற்று போயிட்டு பாதை தவறி வழி தெரியல நமக்கு, ஏன்னா ஒன்றும் தெரியல. நேற்றே சொல்லிட்டேன். இன்றைக்கி ஒரு கைடு எங்கள் லோக்கலில் ஊருக்காரரை ஏற்பாடு பண்ணி போனால் நான் அந்த மலையில் தான்டா போவேன் அப்படின்னு சொல்லி அது உருண்டு வறண்டு வாய்ப்பே இல்லை. நேற்று நைட்டு தூங்குற வரைக்கும் யாரும் கைடெலாம் வரமாட்டானுங்க இந்த மலையில் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தானுங்க. கடைசியில் நமக்கு ஒருத்தர் சிக்கியிருக்காரு. எனக்கு நான் சிக்கியிருக்கேன்னா இல்லை அவர் சிக்கியிருக்காரான்னு தெரியல, இல்லை 2 பேரும் இந்த மலையில் சிக்கியிருக்கோமான்னு தெரியல. போய் பார்க்கலாம், நல்லபடியாக நடக்கணும். போய் ரீச் ஆகிட்டு பார்க்கலாம். சும்மா கைடு ஃபுல்லாக கவர் பண்ணி சும்மா கின்னு போகிறாரு. ஓகே, இவர் தான் நம்ம கைடு. பெரிய சம்பவம் இன்றைக்கி தெரிஞ்சு அவளுக்கு எல்லாத்தையும் குத்திருப்பானுங்க. அடித்து வெள்ளம் ஆர்ப்பரித்து வந்துக்கிட்டு இருக்கு. இது பார்க்க சின்னதாக இருக்குல்ல, என்னோடய இடுப்பளவுக்கு மேலே, இடுப்பளவு அதுக்கு மேலே. ஃபஸ்ட்டு அவர் இது வழியாக வந்தார், ஆளை இழுத்துட்டு போயிடுச்சு அங்கே. அப்புறம் திருப்பி அப்படியே பிடிச்சிடுச்சு வந்துட்டார். எனக்கு கொலையை நடி போச்சு. 2வது முறை நான் நம்மளால் வெயிட் பேலன்ஸ் பண்ண முடியல, என்ன இழுத்துருச்சு. அப்புறம் அவர் கையை பிடிச்சார், என்னைய அவரே இழுத்துருச்சு. 2 பேரும் இங்கேருந்து இங்கே போயிட்டோம். அப்புறம் அந்தால ஒத்த கையில் தூக்கி இந்த கல்லில் போட்டு இது வழியாக ஏறி வந்தாச்சு. செம பண்ணு இன்னைக்கு. ஓகே, போகலாம். ஐயா ஒரு செகண்ட் ஆடி போயிட்டார். நம்மகிட்ட பேக் இல்லாட்டி அந்த தூக்கி தலையில் வச்சு வந்துக்கலாம், தூக்கி தோலில் போட்டு. இப்போயும் அதான் பண்ணேன். செம்ம பண்ணு சார். நம்ம கேமராவை இருக்குன்னு. இந்த வாட்டர் ஃபால்ஸ் தான் நம்ம நேற்று இங்கேருந்து பார்த்தோம்ல. கல்மே மே திஸ் திஸ் சைட் ஐ கம் திஸ் ஃபுல் வே. ஐ சே ஐ தேக்கோ அதர் சே ஐ தேக்கோ கல்மே. ஓகே, ஏதோ சொல்கிறேன், தலை ஆட்டுறாரு. சரியான ஃபால்ஸு. ஏன்னா நேற்று தண்ணி கம்மியாக வந்துச்சு, இன்றைக்கி மழையில் அடித்து நொறுக்கி பிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த இதில் தான் நம்ம போக தெரிஞ்சா சரி, ஆண்டையும் காப்பாற்றிட்டான். ஓகே, போகலாம். சயாத்ரி ரேஞ்ச் நம்ம கேரளா கர்நாடகா மாதிரி இல்லை. ஏன்னா அது ஃபுல்லாக மழையாக இருக்கும். நம்ம ஏறி போயிடலாம். இங்கே உள்ள மலை நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொன்னேன். மலை ஃபுல்லாக கல் ஃபுல்லாக குட்டியாக இருக்குது. நம்ம மிதிச்சோம்னா சரளை மாதிரி அப்படியே சரிஞ்சுக்கிட்டே போகுது. நம்ம மண்ணில் அப்படி கிடையாது. அங்கே ஃபுல்லாக அந்த வெட்டு இல்லை, அந்த கல்லுக்கால் மாதிரி இருக்கும். கல்லுக்கால் தான் அது. ஆனால் இங்கே உள்ள மலையெல்லாம் சரிஞ்சுக்கிட்டே இருக்குது, ஜல்லிக்கல் மாதிரி இருக்குது. இந்த ஃபால்ஸை தான் கடந்து வந்தோம். இதுக்கப்புறம் கிடக்கிற மாதிரி எதுவும் இருக்கா என்னன்னு தெரியல, போய் பார்க்கலாம். ஆனால் ஃபஸ்ட் அட்வென்ச்சரே தாறுமாறாக இருந்துச்சு. அதெல்லாம் வீடியோ எடுத்துருக்கணும். இன்னொரு ஆள் இருந்து நான் கேமராலாம் உள்ளே வச்சு பைக்கில் வச்சு பூட்டிட்டு தான் தண்ணிக்குள்ளே போனேன். ஏன்னா தெரியும் எப்படி இழுத்துரும் நனைஞ்சிருவோன்னு, ஏன்னா அவ்வளோ வெள்ளம். ஓகே, மணி இப்போ 9:17 ஆச்சு. அங்கே 7:30 சம்திங் ஆரம்பித்தோம். 7:30 அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ மேப் பார்த்தா தெரியுது, டைம் பார்த்தா தெரியும். இப்போ 9:07 ஆச்சு, 9:14. கிட்டத்தட்ட ஒரு 70% முடிஞ்சு நான் பார்த்தேன். இப்போ தான் ஃபோன் எடுத்து நான் பார்க்குறேன். இன்னும் கொஞ்சம் தூரம் தான். பேக்குக்கு ஃபுல்லாக வெட்டாயிடுச்சு. நம்ம உள்ளே ஃபுல்லாக நனைஞ்சி இதை பேக்கை தூக்கி உள்ளே கவுக்குறேன், தண்ணி தொப்புன்னு விழுகுது. நல்ல வேலை கேமரா மொபைல் இதெல்லாம் பிளாஸ்டிக்கில் போட்டு உள்ளே வச்சுருக்கேன். போய் பார்த்தா தான் தெரியும் என்ன கதையில் இருக்குன்னு. ஓகே, மேலே போகலாம். ஐயா தான் நம்ம கைடு. ஓராம் சம்திங் பேர் சொன்னார். அது ஒன்றும் இல்லை, அமைதியாக இருக்கார். நம்ம அவர் போகிறாரு, நான் பின்னாடி தலையாட்டிக்கிட்டு டிங்னு போய்கிட்டு இருக்கேன். அவ்வளோதான். இது 2 மலை இருக்குது. மலைக்கு நடுவுக்குள்ளே போகிறோம். ஆனால் பயங்கரமாக ஃபாக் இருக்குது. கரெக்டாக கேமராவை எடுத்தேன், மழை வருது. நான் கடந்து வந்த பாதையெல்லாம் ஒரு நல்ல ஃபோட்டோகிராஃபர் இந்த ரீல் போடுவானுங்கல்ல, அவனுங்கெல்லாம் சிக்கினானுங்கன்னா சதற விட்ருவானுங்க. இதை வச்சே பெரிய ஃபேமஸ் ஆகிடுவானுங்க. மில்லியன் கணக்கில் வியூஸ் போகும். நமக்கு எடுக்க தெரியல, சோம்பேறித்தனம். மலையை பார்த்தோன்னே கேமரா எல்லாம் மடித்து உள்ளே வச்சுட்டு இது டக்குன்னு ஏறல ஒரு சந்தோஷம். ரெயின் கோட்டை கலட்டிட்டு
கேமராவை எடுத்து மழை வருது. ஓகே, இது உள்ளே தான் போகிறோம். உள்ளே வைக்கலாம், மழை வருது. ஓகே, இது வழியாக கடந்து வந்தான். ஒழுங்காக வீடியோ எடுக்க முடியல என்னால். ஃபுல் தண்ணி அப்படியே மேலே கொட்டிக்கிட்டு இருக்குது. பாறையாக இருக்குது. அதில் அப்படி செங்குத்தாக இருக்குது. அதில் ஏறி வந்தோம். நம்ம அந்த இது வாட்டர் ப்ரூஃப் தான், ஆனால் இருந்தாலும் எனக்கு யூஸ் பண்ண பயமாக இருக்குது. தலையில் நம்ம மாட்டுற அந்த இதில் கூட நம்மகிட்ட இருக்குது, பேக்கில் வச்சுருக்கேன். அதை வச்சு இனி அவ்வளோதான். இனி நம்ம ஏறி வர ரூட்டு முடிஞ்சிச்சு. இனி அப்படியே சைடில் அப்படியே போய் இறங்க வேண்டியதான். வில்லேஜுக்கு கிட்ட வந்துட்டோம். போகலாம். ஐயா பூஸ்ட்டு போட்டுக்கிறோன்னு சொன்னார், அதனால் வெயிட் பண்ணியிருக்கோம். ஓகே, மேலே கடந்து மேலே ஏறி ரோட்டுக்கு வந்தாச்சு. பாச்சனை வில்லேஜுக்கு போகிறோம், இல்லை ஹரிச்சந்திர காடா என்னென்னு இனிமேல் தான் நம்ம யோசிக்கணும். ஓகே, இனி அவ்வளோதான், சேஃப். ஓகே, இப்போ நம்ம ரோட்டை அடைஞ்சாச்சு. ஐயா நம்மளை இதுக்கப்புறம் நான் போகிறேன் அப்படின்றாரு. நீ தாராளமாக போயா, எனக்கு இனி மேப்பு கிடச்சிருச்சு, ரோடு கிடச்சிருச்சு. சரி போயிட்டு வந்தேன். 500 பரவாயில்ல, வெறும் 500 தான் ஒரு ஆளுக்காண்டி. நான் நம்மளை மாதிரி ஒரு இருக்கேன், அதனால் நான் வர்றேன். எவனும் வரமாட்டேன். அந்த தண்ணி 3 மேஜர் ரிவர் கிராசிங், ஒன்று வாய்ப்பே கிடையாது. எவனும் வரமாட்டான். இருந்தாலும் முதல்ல இழுத்துட்டு போயிடுச்சு, அடிச்சு ரிட்டர்ன் விட்டார். நான் திருப்பி போனேன், என்னை இழுத்துருச்சு. அப்புறம் பேர் என்னையே தூக்குறாரா, அவருக்கு கையை கொடுத்தாரு. 2 பேரும் இழுத்துட்டாரு. அப்புறம் தூக்கி இழுத்து வர அப்புறம் வந்தாச்சு, ஃபுல்லாக நனைஞ்சு. அதுக்கப்புறம் அடுத்து ஒன்று நார்மல், அடுத்து ஓகே ரொம்ப ஊண்டி வந்துடலாம். 2 இது கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. இப்போ திருப்பி ஐயா அதில் போகிறோம்ன்றாரு. நான் பணம் தர்றேன், எக்ஸ்ட்ரா 200 கொடுத்தேன். 500 எக்ஸ்ட்ரா 200 கொடுத்து பஸ்ஸில் போவோம்ன்றேன். அவர் நான் திருப்பி போயிடுவேன் அப்படின்றாரு. சரி பரவாயில்ல, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, போனாலும் இழுத்து போயிடுவார். சரி அதனால் சரி என்கிட்ட இருக்க பிஸ்கட்டு கொஞ்சம் எனக்கு கொடுத்தாங்க, ஒரு சாப்பாடு சாப்பிட்டுட்டு தம்பா போங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அவர் சாப்பிட்டோன்னு டிஃபன் பாக்ஸ் வாங்கிட்டு நீ கிளம்ப வேண்டியதான். ஓகே, ஐயா கழுவு போகிறாருன்னு நினைக்கிறேன். அதை வாங்கி உள்ளே வச்சுக்கிறேன், நம்ம போய் கழுவிக்கலாம். பாருங்க, ஆடு சின்ன கண்ணுக்குட்டி மேலே சாக்கு கட்டி விட்டுருக்காங்க. பாச்சனை வில்லேஜை ரீச் ஆயாச்சு. என்ட்ரன்ஸே தாறுமாறு தக்காளி சோறா இருக்குது. இது வீடு மட்டு வீடு. இப்போ ஏர்டெல் குடம் இருக்குது, சின்ன பாத்ரூமும் இருக்குது. வீடு தான் கன்ஃபார்ம். அருமையாக இருக்குல்ல. அதுக்கப்புறம் அங்கே பார்த்தீங்களா ஒரு வாட்டர் ஃபால்ஸ், வலுவான வாட்டர் ஃபால்ஸ். இந்த வீட்டு சைடு ஆளுங்கள்லாம் இருக்காங்க. நம்ம இது கொஞ்சம் அவுட்டில் இருக்குது. நம்ம கொஞ்சம் மெயின் கிராமத்துக்குள்ளே போகணும். இதில் நம்ம எங்கிட்ட இது மாதிரி ஒரு இதுக்குள்ளே தான், இந்த சைடு தான் எங்கிட்ட ஏறி போய் அங்கிட்டு போகணும் வரும்னு நினைக்கிறேன். அங்கங்கே வெள்ளையாக இருக்குது, என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல. somebody's there. இன்னும் அது ஊரா, இன்னும் அது இங்கே பாருங்க, வாழ்க்கையில் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறானுங்கன்னு பாருங்கள். ஐயோ, எதுக்கு வாட்டர் ஃபால்ஸ் தாறுமாறாக இருக்குது. அதில் எல்லாம் ட்ரெக்கிங் போய்கிட்டு இருக்கானுங்க. நம்ம பசிக்குது, நம்ம பெரிய வெங்காயம். ஐயாவுக்கு அவங்க கொடுத்த அந்த சாப்பாடு போகாவையும் சாப்பிட கொடுத்துட்டு பாவம் அவர். எவனும் வரமாட்டான் கைடு, யாரும் வரல. நானே முடிவு பண்ணிட்டேன், சரி திருப்பி போயிடலாம், சரி நம்ம ரோட்வேஸில் போயிடலாம், நேற்று சுற்றி தெரிஞ்சதுக்கப்புறம் ரோட்வேஸில் போயிடலாம் அப்படின்னு நானே முடிவு பண்ணிட்டேன். அப்புறம் வீட்டில் இருந்து நம்ம தங்கியிருந்த வீட்டில் அவங்க பார்த்தாங்க, அவங்க இன்னும் ஆர்வமாயிட்டாங்க. நம்ம வீடியோஸ் இதெல்லாம் பார்த்து நம்ம அது இதுன்றோடனே இதெல்லாம் பார்த்தோன்னே அவன் அப்புறம் முடிவு பண்ணிட்டாங்க. அதுவும் நேற்று பூரா ரவுண்ட் அடித்தோடனே அவங்க இன்னும் குஜாலாயிட்டாங்க. தலை போய் ஆணும்டான்ட்டு அவங்க வம்படியாக தேடி பிடிச்சி ஒரு ஆளை பிடிச்சி நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு கிறுக்கனை பிடிச்சி கூப்பிட்டு விட்டானுங்க. ஓகே, அந்த ஆள் திருப்பி போகிறாரு, தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா இழுத்துருது. ஒரு 2 முறை தப்பிச்சாச்சு, 3ஆவது முறை அவர் நல்லபடியாக போய் சேரணும். அவர் தண்ணி குறைஞ்சிரும், நான் போயிடுவேன் அப்படின்ட்டார். மழை நிற்கிற மாதிரி தெரியல, மழை பெஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. நல்லபடியாக போய் வீட்டுக்கு போயிடணும். ஓகே, நம்ம போகலாம். மேப் பார்க்கணும் எப்படி என்னென்னு போகலாம். ஆளுங்க போகிறாங்க, இதுதான் அந்த காட்டு. மணி 11 மணி தான் ஆகுது. நம்ம இன்றைக்கி ஹரிச்சந்திரா போர்ட்டுக்கு போயிடலாம். அதெல்லாம் ஆளுங்க தான். ஓகே, நம்ம போகலாம்.
ஓகே, இதுதான் டீமு நின்றாங்க. நான் ஒத்தையாக போகிறேன்னே கைடு வேணுன்ட்டாங்க. இங்கே ஒரு குரூப் இருந்தாங்க, என்ன பரவாயில்ல என் கூட ஜாயின் பண்ணிக்க அப்படின்ட்டாங்க. பரவாயில்ல, பைசா எதுவும் நான் கொடுக்கல. இன்றைக்கி ஆல்ரெடி 700 நான் செலவு பண்ணியிருக்கேன். இதுதான் என்ட்ரன்ஸு, நம்ம உள்ளே போகலாம். இன்றைக்கி பெருசாக வீடியோ எடுக்க முடியாது, இருந்தாலும் அண்ணன் இவர் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணார். இவர் இந்த குரூப் மொத்தம். ஓகே, மேலே போகலாம். இந்த அண்ணன் தான் நமக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் பேசினார், அதனால் நமக்கு பிரச்சனை இல்லை. இதான் டீமு. இப்போ நாங்கள் இவங்களோட போக போகிறோம் உள்ள. ஓகே, கேமரா பார்த்தோன்னே வெக்கப்படுறாரு. ஓகே, கொஞ்சம் சின்ன வழுக்கலான ஏரியா, பார்த்து பொறுமையாக போகணும். நமக்கு கால் லைட்டாக வலிக்குது. நான் அந்த ரிவர் கிராசிங்கில் லைட்டாக அடிச்சிருச்சு, அது வலிக்குது. கிட்டத்தட்ட இப்போ நான் அங்கிட்டே கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இங்கிட்ட திருப்பி இந்த ஃபோர்ட் ரிட்டர்ன் ஓடி வீழ்த்துறேன்னா கொஞ்சம் இப்போ தான் ஆரம்பிக்கிறாப்ல. கொஞ்சம் நம்ம இன்னைக்கு பொறுமையாக போகணும். பயங்கரமாக வலிக்குது கால். உள்ள போகலாம். அந்த சிவன் இருக்கிறது, பட் பயங்கர கூட்டமாக இருக்குது. நான் கூட்டமாக இருக்குள்ள வர வேணாம் நினச்சேன். இதை பார்க்க தான் வந்தேன். கடைசி மட்டும் இங்கே இருக்குது சிவன். அதெல்லாம் விளாண்டுக்கிட்டு இருக்கானுங்க. ஓகே, பச்சைக்குள்ளையெல்லாம் அள்ளி போட்டு வந்துருக்கானுங்க. அந்த பிள்ளை கத்திக்கிட்டே இருக்கு. இல்லை, அந்த வயசு அதெல்லாம் கிடையாது, எல்லாம் இந்த என்ஜாய் பண்ணுறானுங்க. இதெல்லாம் ஒரே ஒரு கம்பெனியா, ஒரு மேனேஜர் இவங்கெல்லாம் கூட விளாக்குறவனுங்க. ஆனால் அந்த ஒரு இதே கிடையாது.